ஹாய் மக்கள்ஸ், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சில்லிக்கு வந்து லைக் ஆனியன், கொத்தமல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் கருவேப்பிலெல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்களா. இப்போ மாமா வந்துட்டார், அவருக்காக ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், மாமா வந்த உடனே அதை ஆயில் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆனியன் தெரியுதுங்களா, இங்கே ஆனியன், கொத்தமல்லி, பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு சும்மா ஒரு ஃப்ரை அப்படியே பண்ணிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இங்கே அந்த நெத்திலி மீன் போட்டிருக்கோம். ஸோ இங்கே யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனிஷ்கா மேடம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொடுத்துட்டு மாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு, பார்க்கலாமா வாங்க. மக்கள் சில்லியை வந்து பிளேட்டில் போட்டுட்டேன், வாங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் சில்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஹோட்டலில் பெஸ்ட்டாக இருக்கா இல்லை நம்ம வீட்டில் பெஸ்ட்டாக இருக்கா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? அதான் வெயிட் எங்கன்னா அங்கெல்லாம் துப்பக்கூடாது மக்கள்ஸ். அப்படியே நெத்திலி மீன் 2 வச்சிடலாம். மொத்தமே மாமா கிடையாது, நாங்களும் இது வந்து எடுத்துக்கோம். சும்மா ஒரே பிளேட்டில் போட்டு டேஸ்டிங் கொடுத்துருக்கோம். எது நல்லா இருக்கு? நெத்திலியா? அது பேர் என்ன? நெத்திலியா? ஐரை மீனா மக்கள்ஸ்? நான் காலையிலேருந்து நெத்திலி மீன் சொல்லிட்டு இருக்கேன். ஐரை மீன். ஓகே, எது நல்லா இருக்கு? அதான் ஐரை மீன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இது கஷ்டப்பட்டு செஞ்சேன், பட் ரெண்டுமே நான் தான் செஞ்சேன். ஸோ மக்கள்ஸ், ஐரா மீன், ஐராவோ இல்லை ஐரான்னு தெரியல, ஏதோ ஒரு மீன் சொன்னார். ஸோ அதுதான் இது. ஸோ ரியாஸ் ப்ரோ, ஐரா மீனா? மீன் பார்க்கல எனக்கு இல்லையா, ஐரா மீன். ஸோ ஓகே, அதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. எடுத்துட்டாடா? போதுமா? ஸோ மக்கள்ஸ் எடுத்துடலாமா? ஓகே, மீன் குழம்பு அண்ட் ரைஸ். என்ன மீன் இது? ஐரா மீன் சில்லி. மக்கள்ஸ், எனக்கு வயிறு சரியில்லை, சாப்பிட்ற மூடே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. முடிஞ்சால் லைட்டாக சாப்பிட்றேன். ரசம் வைக்கலான்னு நினச்சா ரசம் வைக்க முடியல. அதனால் லைட்டாக முடிஞ்சால் சாப்பிட்றேன், இல்லைன்னா நைட் அப்படியே படுத்து போகிறேன். ஸோ பாய், மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.